வசந்தம் வாழ்வில் பாரும் இறை குலமே. இதயங்கள் தேடும் இதயங்கள் கனியே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சின்ன வசந்தம் வாழ்வில் பாரும் இறை குலமே. பொழுதினிலே நின்று நிலவாய் நிலமதில் நடந்தவனே, பொழுதினிலே உங்கள் இதயங்கள் வெள்ளம் தேடும் சுடர் ஒளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். இதயங்கள் தேடும் இதயங்கள் கனி இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சின்ன வசந்தம் வாழ்வில் பாரும் இறை குலமே. மக்கள் அனைவருமே களிப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதியொரு மாதத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். கடந்த மாதம் முழுவதும் இறைவன் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். இந்த புதிய மாதத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைத்து அவருடைய அருட்காவலை நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் இந்த திருப்பலியை குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்திலிருந்து ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிறவர்கள் எல்லோரும் தொலைக்காட்சியிலே இருந்து வீடுகளிலே இருந்து திருப்பலியிலே இணைந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பராமரிப்பையும் மன்றாடி திருப்பலியிலே செபிக்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய பகுதிகளிலே இந்த பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த பெருந்தொற்றிலிருந்து இறைவன் எங்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த பங்கு மக்களை இறைவன் காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த தனிமைப்படுத்தலின் ஊடாக நோய்களிலிருந்து பூரணமாக குணம் பெற்று இந்த நோயின் தாக்கத்திலிருந்து உலகமும் எமது நாடும் எமது பிரதேசமும் எமது பங்கும் ஆண்டவருடைய பராமரிப்புக்குள்ளே வர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்றோம். இந்த மாதம் முழுவதும் இறைவனங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே இந்த மாதத்தை ஒப்படைத்து செபித்துக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் ஞான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேசுரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாமே என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியோ நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டுமென்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுத்தை சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்தில் இருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தன் கையில் எடுத்து கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று, ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனை எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்றும் இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு ஜாவே ஜிரே என்று பெயரிட்டார். ஆதலால் தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரையும் வழங்கி வருகிறது. ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தில் நின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிடத் தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய்.
ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபினரை பலுகிப் பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரிடம் திரும்பி வந்தார். அவர் ஒன்று சேர்ந்து பெயர்செபாவுக்கு திரும்பிச் சென்றார்கள். அங்கே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது நான் அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் எனக்கு இரங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணிந்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பேரை தொழுதேன், ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண்கள் கண்கலங்காதபடியும் என் காலிடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எம்மிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் சிலர், இவன் கடவுளை பழிக்கின்றான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது?
மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இந்த நாட்களிலே நாங்கள் சந்தித்து நிற்கின்ற இந்த பெரும் தொற்று நோயினாலே பலருடைய மனங்களிலே கடவுளேன் எங்களை இப்படி சோதிக்கின்றார் என்ற அந்த ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கின்றது. பொதுவாக இந்த காலத்திலே எல்லோருடைய மனங்களிலே இப்படியான ஒரு கேள்வி எழுந்தாலும், சாதாரண நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டு எங்களையும் நொந்து கடவுளையும் நொந்து கொள்ளுகின்றோம். கடவுளேன் எங்களை இப்படி சோதிக்கின்றார்? கடவுளேன் இப்படி எனக்கு இந்த துன்பத்தை தருகின்றார்? கடவுளேன் என்னை விட்டு அகன்று நிற்கின்றாரோ என்று நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே சிந்தித்தது உண்டு. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், வாசிக்கப்பட்ட முதலாவது வாசகம் தொடக்க நூலிலே நம்பிக்கையின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். இந்த நற்செய்தியிலே ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், உன் மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்ததால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிவேன் என்று ஆண்டவர் அவருக்கு, ஆபிரகாமுக்கு ஆசி சொல்லுகின்றார். அதைவிட இந்த சோதனை காலத்திலிருந்து அவர் தப்பி அந்த சோதனையை வெல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். கடவுளுக்கு அஞ்சுபவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், எந்த சோதனை எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் ஆண்டவரை விட்டு விலத்தி போக மாட்டோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இது ஒரு சோதனை மட்டுமல்ல, கடவுள் அவரை அழைத்த காலத்திலே இருந்து நிறைய சோதனைகளை அவர் சந்தித்து கொண்டே இருந்தார். அந்த எல்லா சோதனைகளிலேயும் அவர் ஆண்டவருக்கு அஞ்சினார். ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற பொழுது அவருடைய வாழ்விலே ஒரு கடவுள் நம்பிக்கை, கடவுள் விசுவாசம் உதித்தது. ஆகவே கடவுளுக்கு அஞ்சுகின்ற பொழுது அந்த அச்சத்தினாலே எழுகின்ற ஒரு விசுவாசம் அவரை கடவுளுக்கு பிரமாணிக்கமானவராக வாழுவதற்கு உதவியாக இருந்தது. ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்விலே அவர் சந்தித்த எல்லா சோதனைகளிலேயும் அவர் கடவுளுக்கு அஞ்சிய உணர்வு இருந்தபடியினாலே எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். அவர் அந்த சோதனைகள் எல்லாவற்றையும் வென்றார். அப்படி அவர் இந்த சோதனைகளிலே இருந்து வெல்லுகின்ற பொழுது இறுதியாக நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் அவருக்கு நிறையவே ஆசீர்வாதங்களை வழங்குகின்றார். அவரை ஆசீர்வதிப்பதாக, அவருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பதாக, அவருடைய குலத்தை, அவருடைய சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக இறைவன் அவருக்கு வாக்களிக்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் சந்தித்து நிற்கின்ற சோதனைகள், நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற இந்த கடவுளாலே மனிதராலே கைவிடப்பட்டோமோ என்ற அந்த நிலை எங்களுடைய மனங்களிலே உருவாகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் இந்த ஆபிரகாமை போல கடவுளுக்கு அஞ்சியவர்களாக, கடவுளை விட வேறு எவரும் எதையும் எங்களுக்கு செய்துவிட முடியாது என்று ஆண்டவருக்கு அஞ்சியவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது அவர் எங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைய நற்செய்தியிலேயும் நாங்கள் அதைத்தான் பார்க்கின்றோம். அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த முடக்குவாதமுற்றவரை இறைவனிடம் கொண்டு வருகின்றார்கள்.
கடவுள் மீது நம்பிக்கை விட்டு அவரூடாக ஏதாவது ஒரு நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த முடக்குவாதமுற்றவனை கொண்டு வருகின்ற பொழுது அவன் எழுந்து நடக்கின்றான். ஆகவே அன்பானவர்களே, இன்றைய நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற மனநிலை உள்ள மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சுகின்றவர்களாக, இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த சக்திக்கும் அல்ல, மாறாக கடவுளுக்கு அஞ்சுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். கடவுளுக்கு அஞ்சியவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிபவர்களாக இருப்போம். இறைவனை ஆழமாக பற்றி கொள்ளுவோம். அதனாலே அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாக பெறுவோம். இறைவனுடைய சோதனைகளை நாங்கள் வெல்லுவோம். அந்த சோதனைகளின் வெற்றியிலே நாங்கள் மகிழ்ச்சியுள்ள மனிதர்களாக மாறுவோம். ஆகவே நாங்கள் சந்தித்து நிற்கின்ற இந்த சோதனை காலத்திலிருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் நம்பிக்கையோடு மீண்டும் மகிழ்ச்சியாக வாழுவோம். எப்படி? ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகின்ற பொழுது, ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்குள்ளே ஆண்டவர் எங்களை கொண்டு போவார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அஞ்சுவதன் மூலமாக நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்குள்ளே செல்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் பயணிக்க தொடர்ந்து இறைவனை பார்த்து எங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடி கொள்வோம். தந்தை ஆபிரகாமை போல் நாமும் உம்மீது ஐயமற்ற நம்பிக்கை கொண்டு எம்மை முழுமையாக உமக்கு கையளித்து உமது கட்டளைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் அமைய எமது வாழ்வை வாழ்ந்து உமது ஆசிர்வாதத்தில் நிலைத்திருக்கும் உம் பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, உமது வல்லமை மிக்க வார்த்தைகள் நோய்கள் நீக்கி பாவ இருளகற்றி எமக்கு வாழ்வளிக்கின்றது. நாம் எமது பாவங்களுக்கு தகுந்த முறையில் மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று உம் வார்த்தையின் வல்லமையால் உடல் உளநலம் பெற்று வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் தேவனே, கொடிய பெருந்தொற்றின் தாக்கத்திலே தடுமாறும் இவ்வுலகையும் குறிப்பாக எமது கிராமத்தையும் கண்ணோக்கும். இப்பெருந்தொற்றினால் உயிர்களையும் ஆன்மீக பொருளாதார நலன்களையும் இழந்து தவிக்கும் எமது மக்களை உமது வல்லமை மிக்க கரங்களினால் அழைத்து ஆசீர்வதித்து நலமளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தங்களுடைய பிறந்த நாளை நினைக்கின்றவர்கள், தங்களுடைய திருமண நாளை நினைத்துக் கொள்ளுகின்றவர்கள், இன்னும் நல்ல நாட்களாக தங்களுடைய மனங்களிலே இந்த நாளை நினைத்து மன்றாடுகின்றவர்கள், இறந்து போனவர்களுக்காக வேதனைப்படுகின்றவர்கள், இந்த கொடிய தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்கள், இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளிலேயும் தனிமைப்படுத்தல் முகாம்களிலேயும் வாழுகின்ற மக்களுக்காகவும், அன்பான ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய அன்போடு நாங்கள் உம்மிடம் என்ற வேண்டுதல்களை எடுத்து சொல்லி இருக்கின்றோம். நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். நாங்கள் உம்மீது ஆழமான விசுவாசம் கொள்ளுகின்றோம். நாம் உமக்கு அஞ்சியவர்களாக வாழ்ந்து எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று, எங்கள் உடல் உள்ள நோய்களிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியாக வாழுகின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உருவாக்கி தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் சக்திகளுக்கு நாங்கள் அடிமைகளாகி விடாமல், இந்த உலகத்தின் துன்பங்களுக்கு நாங்கள் அடிமைகளாகி விடாமல், இந்த துன்பங்களுக்கும் இந்த உலகத்தின் சக்திகளுக்கும் நாங்கள் அஞ்சுகின்றவர்களாக இல்லாமல் உமக்கு அஞ்சுகின்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியாக எங்கள் வாழ்க்கையை தொடர எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் புறவுகளே நீ உள்ள என் உயிரும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகளே நீ உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் தந்தாயிற்றுகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியன் புனித காணிக்கைகளுமாக்கி ஏற்றனவாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரையுமாக்கு தேவையல்ல, ஆயினும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரமன் என்று ஒளியம் புரிய தகுந்தவர்களின எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் இளைப்பாறுமாயர் தோமஸ் சௌந்தரநாயகம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் உள்ளேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமாக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் சோதனைகளிலே இருந்து இறைவனுடைய பராமரிப்பை பெற வேண்டும் என்றும், சோதனைகளை வெல்லுகின்ற விசுவாசத்தை எங்களுக்கு இறைவன் தர வேண்டும் என்றும் மன்றாடி இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சுபத்தை துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து அப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வளிக்கும். என் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். என் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் மீது வாசம் செய்தாய், என் மீது பாசம் கொண்டாய், என் மீது வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். வாடி நினைவுகள் தான் வாழ்கின்றனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினார் வாழ்வின் நலமாகுமே. எழுந்து எனில் வந்து உணவாய் கலந்து உயிர் சுமந்தாய், மெழுகாய் உருகி வாழ்ந்திடவே வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். அவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவர் திருப்பேருக்கே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பலி பொருளங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
தயவாயிரும் ஈனோரென்றமை நீம் தள்ளாமல் காலகுமிதற்காரும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் இதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஏற்றன் பாவுமை பாரும் நித்ய ஸ்துதி கோரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை ஏதிசையும் புரிவோம் நித்ய ஸ்துதி கோரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை ஏதிசையும் புரிவோம் நித்ய ஸ்துதி கோரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம்